சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. யார் அதை திரும்பி பார்க்கல, யார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு, அதை வழிநடத்தக்கூடியவர்கள் கேலி பேசினார்கள். பாத்தீங்களா? இதுதான் எல்லா மாநிலம் ஏத்துக்கிட்ட உடனே நீங்க வீம்புக்குன்னு எதுக்குறீங்க, நாங்க கொண்டு வந்தோங்கிறதுக்காகவே நீங்க எதுக்குறீங்க. எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பை காட்டுவது உங்கள் வேலை, அதை இதுலயும் செய்றீங்க. உங்களுடைய குரலுக்கு ஏதாவது மதிப்பு இருந்துச்சு, யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா என்று சொல்லி அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை கேலி பேசியது ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் கேலி பேசினார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? அன்றைக்கு தமிழ்நாட்டின் குரல் மட்டும்தான் தனிமைப்பட்ட குரல், தனித்து விடப்பட்ட குரல். ஆனால் அது தனித்துவமான குரல் என்பதற்கு இன்றைக்கு இந்தியாவை சாட்சியாக இருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் பற்ற வைத்த விதை இன்றைக்கு இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் பற்ற வைத்த நெருப்பு இந்தியா முழுவதும் பற்றி பரவி இருக்கிறது என்னும் போது தமிழ்நாட்டு அமைதியாக இருக்கலாமா? இருக்க மாட்டோம் என்று உணர்த்துவதற்காக இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டின் குரலாக கூடியிருக்கிறீர்கள், தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்த கூடியிருக்கிறீர்கள். சரி, எல்லாரும் ஏத்துக்கிட்ட போது நாம ஏன் எதிர்த்தோம்? இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. தாமதமாக வேணும், இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். ஆனால் முன்கூட்டியே இந்த தேர்வு வந்த அந்த நொடியில் இருந்து இதன் ஆபத்தை புரிந்த மாநிலம் தமிழ்நாடு தானே. நாம ஏன் எதிர்த்தோம்? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எப்படி அந்த பார்வை, தனித்துவமான பார்வை? அதுதான் இந்த மண்ணுக்கே உரிய சமூக நீதி பார்வை. நாம நமக்கு மட்டும் எப்போதுமே குறுக்கி சிந்திக்கிறது கிடையாது. அது இந்தியாவுக்கே ஆபத்தான தேர்வு என்றுதான் சொன்னோம். ஆனா ஏற்கிறவங்க ஏத்துக்கிட்டு போறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்டு நாம் போராடினோம். மற்ற மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதினோம், மற்ற மாநிலத்தையும் உசுப்பினோம். அப்படி நமக்கு அந்த பார்வை வருவதற்கு என்ன அடிப்படை? என்ன அடிப்படை என்றால் அது வெப்பனே மாணவர்களை தகுதி அறியக்கூடிய தேர்வாக அது இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்கள், இன்னும் சொல்ல போனா நீட் இல்ல, இதுக்கு மேல நீ எந்த தேர்வு வச்சாலும் அதை மிக வெற்றிகரமாக படித்து எதிர்கொண்டு வெற்றிகரமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் எங்க பிள்ளைங்க. அறிவு குறைபாடு உள்ளவர்கள் கிடையாது, அறிவில் சிறந்தவர்கள். அப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த தேர்வை கண்டு அஞ்சி நடுங்கி போய், அறிவில்லாமல் நடுங்கி போய் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அனிதாவுடைய +2 மதிப்பெண் என்ன? அனிதாவுடைய +2 மதிப்பெண் 1200க்கு 1176 மதிப்பெண் எடுத்த மாணவி அனிதா. அப்போ எந்த தேர்வு வைத்தாலும் படித்து அந்த தேர்வை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு பின்புலம் கொண்டவர் தான் அனிதா. ஒரு உதாரணம். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அப்படித்தான். அப்ப நீட் என்ன? இதை விட பெரிய தேர்வை நீட்டினாலும் அதையும் எதிர்கொள்ள எங்கள் பிள்ளைகள் தயார். அதல்ல பிரச்சனை. பிள்ளைங்க தடுமாறுவாங்க, பிள்ளைங்க படிக்க முடியாம போயிடுவாங்க, அதற்காக நாங்கள் எதிர்க்கவில்லை. எங்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் விட அறிவியல் சிறந்த பிள்ளைகள், அதுல எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. நாங்கள் ஏன் அதை எதிர்க்கிறோம்? இது மாநில உரிமைக்கு எதிரான தேர்வு. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. நெருக்கடி நிலையை பயன்படுத்தி எமர்ஜென்சி பீரியட்ல அதை பொது பட்டியலுக்கு கொண்டு போனார்கள். கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல். அதற்கு நல்ல தமிழ்ல சொல்லணும்னா ஒத்திசைவு பட்டியல். ஒத்திசைவுனா என்ன? ஒத்திசைவுனா என்ன? ஐயாவோட நான் ஒத்திசைந்து போறேன் அப்படின்னா என்ன பொருள்? அவரோட இணங்கி போறேன், அவருக்கு எனக்கும் ஒரு காம்ப்ரமைஸ், ஒத்த கருத்து, ஒரு சுமூக தீர்வு, ஒரு இணைப்பு. அப்போ இவரோட நான் ஒத்திசைந்து போறேன், அவர் கருத்தோட நான் இணைந்து போகிறேன் என்று பொருள். அப்போ ஒத்திசைவுனா என்ன? ஒத்திசைவு பட்டியலில் கல்வி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன? கல்வி தொடர்பாக ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் ஒன்றியமும் மாநிலமும் ஒத்திசைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதானே? அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல தானே இருக்கு, யூனியன் லிஸ்ட்ல இல்லையே கல்வி. இப்பவும் இல்லையே, இப்பவும் அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஒத்திசைவு பட்டியல் இருக்கு. ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருக்கும் போது
கல்வி தொடர்பான முடிவை என்னை கேட்காமல் நீ மட்டும் எப்படி எடுக்கலாம்? இதுதான் தமிழ்நாட்டின் கேள்வி. தமிழ்நாட்டின் கேள்வி இதுதான். இது மாநில சுயாட்சிக்கான கேள்வி. நீ யார் எடுக்கிறது? என்கிட்ட கேட்டியா? நான் ஒத்தனா இல்ல அது பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்டோமே. பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்டா நாங்க சட்டமன்றத்துல வேண்டாம்னு சொல்லிட்டோமே. நீ பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்ட, நாங்க சட்டமன்றத்துல வேண்டாம்னு சொல்லிட்டோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அம்பேத்கர் எழுதிய, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரம் எதற்கும் உண்டு, சட்டமன்றத்திற்கும் உண்டு. அப்ப நீ நாடாளுமன்றத்துல வேணும்னு சொல்லிட்ட, சட்டமன்றத்துல நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். உனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு என்றால் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப எப்படி அது வரலாம்? அப்ப நாங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு எங்கள் மீது நீ அதை திணிக்கிறாய் என்றால் இதுதான் சட்டவிரோதம். இது சட்டவிரோதம். இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீட் தேர்வு. அப்ப ஏன் நம்ம எதிர்க்கிறோம்? மாநில உரிமைக்கு எதிரானது எதிர்க்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எதிர்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன? இந்த தேர்வு கொண்டு வந்து யார்கிட்ட திணிக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டின் மீது திணிக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடு ஏற்கலன்னு சொல்றாங்கல்ல. ஏன் ஏற்கல? மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை போல மாவட்டத்திற்கு 1, 2 என்று சொல்லக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு உண்டா? மருத்துவ கல்லூரிகள் உண்டா? யார் அப்பா வீட்டு காசுல கட்டினது? இதெல்லாம் யாரும் கட்டவில்லை, தமிழ்நாடு கட்டி வைத்திருக்கிறது. நம் வரி பணத்தில், மாநில அரசின் பணத்தில், தமிழ்நாட்டு மக்களின் வியர்வை சிந்தி செலுத்திய பணத்தில் கட்டி எழுப்பி இருக்கிறோம் அரசு கல்லூரிகளை, மருத்துவ கல்லூரிகளை.